நண்பர்களே வணக்கம். நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, சிதம்பரத்தின் காவல் தெய்வம் தில்லை காளியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அகிலத்தை ஆட்சி செய்பவள் அம்பிகை. இவள் அருள் சக்தியாக விளங்கும்போது பார்வதியாகவும், புருஷ சக்தியாக விளங்கும்போது திருமாலாகவும், கோப சக்தியாக விளங்கும்போது காளியாகவும், போர் சக்தியாக விளங்கும்போது துர்க்கையாகவும் திருக்கோலங்கொண்டு அருளுகிறார். இதில் காளி வடிவம் கொடியோரை வேறறுத்து நல்லோரை காப்பதற்கான வடிவமாகும். உக்கிர சிவனான காலனின் கனல் கண்களிலிருந்து தோன்றியவள் என்பதால் இந்த அன்னைக்கு காளி என்று பெயர் ஏற்பட்டது. தில்லை காளி கோயில் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் நகரின் புறநகர் பகுதியில் அமைந்துள்ள ஓர் இந்து கோயிலாகும். 1229 மற்றும் 1278க்கு இடைப்பட்ட சோழ மன்னன் கோப்பெருஞ்சிங்கனால் கட்டப்பட்டது. சிதம்பரத்தின் புறநகர் பகுதியில் இந்த கோயில் உள்ளது. தெய்வமாகிய காளி தேவியின் சிவபெருமானின் நாட்டிய போட்டியில் தோற்ற பிறகு தேவி இங்கு சென்றார் என்று புராண கதை கூறுகிறது. சிவம் அல்லது சக்தி யார் மேலானவர் என்று ஒரு வாதம். இதனால் சிவன், விஷ்ணு, பிரம்மா மற்றும் பிற தெய்வங்களின் முன் சிதம்பரத்தில் ஒரு நடன நிகழ்ச்சி நடத்தினார். இவர்கள் நடனம் ஆடுகையில் சிவன் தோற்கடிக்கப்படவிருந்தார். ஆனால் சிவன் ருத்ர தாண்டவம் ஆடினார். அதாவது அவரது தலைக்கு மேலே ஒரு கால் உயர்த்தினார். இந்த ருத்ர தாண்டவம் நடனத்தில் ஒன்றாகும். பெண்களின் தாழ்மையும் கூச்சமும் காரணமாக பெண்கள் இந்த நடனம் ஆட முடியாது. பார்வதிக்கு இந்த தோரணையில் சமமாக நன்றாக நாட்டியம் ஆட முடியவில்லை மற்றும் அவரது தோல்வியை ஒப்புக்கொண்டாள். அவளது அகந்தையை கட்டுப்படுத்தவும் சிவன் மற்றும் சக்தி இருவருமே நம் வாழ்வில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என ஒரு பாடம் கற்பிக்கவும் நகரத்தின் எல்லைகளுக்கு வெளியே செல்ல வேண்டியிருந்தது. தில்லை காளி கோபத்தின் ஒரு தெய்வம். இந்த கோபம் பிரம்மதேவவேதமும் பிரம்மாவின் வேதம் கற்பிப்பதன் மூலமும் காளியின் புகழ் பாடகர்களாலும் சமாதானப்படுத்தப்பட்டது. பிரம்மா காளி தவமிருந்த காரணத்தால் காளி சாந்தமானார். எனவே இந்த கோவிலின் அம்மன் தெய்வம் 4 முகங்களுடன் காட்சியளிக்கிறது. சிவன் ஊர்த்துவ தாண்டவம் ஆடி காளியின் கோபத்தை அடக்கி தில்லையில் அமரச் செய்தார். சாந்தமடைந்த காளி தில்லை வனத்தை அடைந்து ஈசனிடம் ஐக்கியமடைய வேண்டிய தருணத்தை எதிர்பார்த்து சுயம்பு லிங்கமாக எழுந்தருளியுள்ள மூலநாதரை பூஜித்து தவம் மேற்கொண்டாள். காளியின் அம்சம் முடிவுறும் வேலை நெருங்கி சாப விமோச்சனம் பெறும் நிலையில் இருந்தாமையால் காளி உரு இனி இல்லை. காளி உருவுக்கு இதுவே எல்லை என்றாகி எல்லை காளி என அழைக்கப்பட்டாள். எல்லை காளியாக அவள் தில்லையில் எழுந்தருளியமையால் தில்லைக்காளி என்றும் பெயர் பெற்றாள். இந்த ஆலயத்தில் உள்ள காளி சிலை விஸ்வாமித்திர மகரிஷியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தனது யாகத்திற்கு தடையாயிருந்த தாடகை என்னும் அரக்கியை கொண்ட காரணத்தினால் ராமர் லட்சுமணர்களுக்கு ஏற்பட்டது. அவர்களின் தோஷத்தை போக்க யாகம் செய்ய விரும்பிய விஸ்வாமித்திரர் தில்லை வனக்காடாக இருந்த இப்பகுதியில் ராமர் லட்சுமணர்களுடன் வந்தார். பின்னர் இங்கு காளி தேவியை பிரதிஷ்டை செய்து யாகத்தை நடத்தியதாக வரலாறு சொல்கிறது. இரணியனை வதம் செய்த நரசிம்மமூர்த்திக்கு அதன் பின்னரும் கோபம் குறையவில்லை. அவர் இந்த உலகத்தையே விழுங்க நினைத்தார். இதை கண்ட சிவபெருமான் சரபமூர்த்தியாக வடிவம் கொண்டு திருமாலை கட்டுப்படுத்த முயன்றார். அது சமயம் அவர் தனக்கு கூடுதல் சக்தி வேண்டி வடக்கில் அமர்ந்திருந்த காளியை துணைக்கு அழைத்து நரசிம்மரை அடக்கி அருளினார். இதனால் தில்லைக்காளிக்கு உத்தர பிரத்யங்கரா காளி, வடபத்திர காளி என்ற பெயரும் ஏற்பட்டது. மேற்கு நோக்கிய திருக்கோயிலுக்குள் கம்பீரமான ராஜகோபுரமும் அழகு சேர்க்கிறது. கோபுரத்திற்கு முன்னால் சிவப்பிரியை தீர்த்தம் உள்ளது. இது இவ்வாலயத்திற்கான தீர்த்தமாகும். நடராஜ பெருமானின் 10 தீர்த்தங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது. சிஎஸ்வி கோயில் உள்ளே மகா மண்டபமும் அதன் தென்புறத்தில் பிரசன்ன விநாயகர், வடபுறத்தில் வள்ளி தெய்வானை சமேத கார்த்திகேயன் சன்னதிகள் இருக்கின்றன. மகா மண்டபத்தை தாண்டி பிரகார வாசலில் துர்கா, ஜெயதுர்கா என்னும் துவார சக்திகள் உள்ளனர். அவர்களை கடந்து உள்ளே செல்ல பிரம்ம சாமுண்டீஸ்வரி எனப்படும் தில்லையம்மன் 4 முகங்களும் 4 திருக்கரங்களும் கொண்டு சாந்த சுரூபியாக காட்சியளிக்கின்றாள். வலது மேல்கரத்தில் ருத்ராட்ச மாலையும், கீழ்கரத்தில் கமல கிண்ணியையும், இடது மேல்கரத்தில் சூலமும், கீழ்கரத்தில் அமலேற்பவமும் தாங்கி அமர்ந்த கோலத்தில் அருள்பாலிக்கிறாள். இந்த அன்னை நான்முகி என்றும் குறிப்பிடப்படுகிறாள். அர்த்த மண்டபத்தில் தாரகாசுரனை வரம் செய்து சினம் தணித்து ஈசனை நாடும் நிஷ்டை கோலத்தில் தில்லைக்காளி அருள்பாலிக்கிறாள்.
இவளது திருவுருவம் வெள்ளை வஸ்திரம் சூடப்பெற்று குங்கும காப்பு செய்து கண்களை மட்டுமே காணும் வண்ணம் உக்கிர கோலத்தில் அலங்கரிக்கப்படுகிறது. கருணையே வடிவாக கண்களால் நம்மை அரவணைக்கும் அன்னையை கரங்குவித்து கண்மூடி வணங்குவோருக்கு அவர் அருள்பாலிக்கிறாள். தில்லை காளியின் சன்னதிக்கு அருகில் அவளது உற்சுவமூர்த்தி சன்னதி மற்றும் அகோர வீரபத்திர சன்னதி காணப்படுகின்றன. வடக்கு பிரகாரத்தில் துர்க்கை, சண்டிகேஸ்வரர், பைரவர் அருள்கின்றனர். கருவறை சுற்றில் 4 முகத்துடன் கையில் ஓலைச்சுவடி மற்றும் எழுத்தாணி கொண்டு வடக்கு நோக்கி பிரம்மஸ்வரூபிணியாகவும், ஒரே முகத்துடன் கரத்தில் சங்கு சக்கரம் தாங்கி கிழக்கு நோக்கி நாக வைஷ்ணவ ரூபியாகவும், மான் மலுவேந்தி தெற்கு நோக்கி தக்ஷண சுரூபிணியாகவும் அருள்பாலிக்கிறாள். இந்த 3 திருமேனிகளும் படைத்தல், காத்தல், அழித்தல் அனைத்தும் நானே என்பதை உணர்த்துகின்றன. தெற்கு பிரகாரத்தில் விநாயக பெருமான் 7 திருக்கரங்களுடன் கூத்தாடும் கோலத்தில் காட்சி தெரிகிறார். அவருக்கு அருகாமையில் கலைமகளை நினைவூட்டும் விதமாக நின்ற நிலையில் வீணை வாசிக்கும் அபிநயத்துடன் சர்வ வித்யாம்பிகையை அருள்பாலிக்கிறார். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சிவன் ஆனந்த தாண்டவம் மற்றும் நிறுத்த தாண்டவம் ஆடிய திருத்தலம் என்பது மட்டுமே பலருக்கு தெரியும். ஆனால் அவருக்கு இணையாக சக்தியும் நடனமாடிய இடம் என்பதை இவ்வாலயத்தை தரிசிப்பவர்களால் மட்டுமே அறிய முடியும். இக்கோயிலை 3ஆம் குலோத்துங்க சோழனுடைய படைத்தலைவனும் பல்லவகுல சிற்றரசனுமாகிய கோப்பெருஞ்சிங்கன் எழுப்பியதாக கூறப்படுகிறது. தன் ஆட்சியை நிறுவுவதில் ஏற்பட்ட இடையூறுகளை கலைத்து வெற்றியருள வேண்டுமென்று காளிதேவியை கோப்பெருஞ்சிங்கன் வேண்டினான். அதை அன்னை நிறைவேற்றி கொடுத்ததன் அடிப்படையில் தில்லை காளிக்கும் பிரம்ம சாமுண்டீஸ்வரிக்கும் ஆலயம் எழுப்பினான் என்பது கல்வெட்டு செய்தி. நண்பர்களுக்கு தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.